ஹே காய்ஸ், இன்னைக்கு வர்ஷிகாக்கு வந்து கலர் பொடி எதுவுமே இல்லாம கோபி ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு பேக் பண்ணிருக்கேன். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சோ அடுப்புல வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இது கூடவே பக்கோடா சைஸ்ல வந்து காலிஃபிளவரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கொதி வந்த பிறகு சிம்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பக்கோடா செய்யறதுக்கு மைதா 1/2 கப், கார்ன்ஃபிளவர் 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப் எடுத்துக்கலாம். அண்ட் உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகா பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா சாஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம். கூடவே வந்து பாயில் பண்ணி வச்சிருந்தா காலிஃபிளவரையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் மாவு பத்தலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 1/4 கப் மைதா மாவு தேவைப்பட்டுச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி ஹை ஹீட் ஆயில்ல வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலா செகண்ட் கோட் போட்டு சிலர் வந்து டபுள் ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து 1 டைம் தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் கோபி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதோட டீடைல்ஸை ஃபுல்லா நான் கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1.5 கரண்டி ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆனியனை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அது வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கணும். கூடவே சோயா சாஸ், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இப்படி பண்ணால் ரைஸ் வந்து நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஹார்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ பீன்ஸை சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து கேபேஜ் சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொடமிளகா வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஹை ஹீட்டில் 1/2 நிமிஷம் கேப்பில் நல்லா குக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்த பிறகு ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து பாஸ்மதி அரிசி 1.5 டம்ளர் பாயில் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் போட்டுக்கேன். அடுத்து வந்து பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அண்ட் ஃபைனலாக கோபியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். I guess I look here, look there, over where am I scared, where am I at? So அவ்வளவுதான் guys, lunch box pack பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. Okay guys, have a great day, take care, bye bye.